தனியார் மயமாதலை எதிர்த்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் எந்தவித அடக்குமுறை நெருக்கடி வந்தாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை நீக்கிவிட்டு வடமாநில தொழிலாளர்களை இப்பணியில் ஈடுபடுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். துப்புரவு பணியை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. மாநகராட்சி வருவாய் பத்தலையா? இதான் வரி எடுத்துக்கிறீங்கல்ல. அப்ப அந்த வரியில வர்ற வருவாயை தூக்கி ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து நீ இதை பார்த்துக்கன்னு கமிஷனை வாங்கிட்டு இருக்கிறது, இது எப்படிப்பட்ட ஆட்சி முறைன்னு பாரு. இந்த கொடி பறந்துகிட்டு தான் இருக்குது. கொடி பறக்குது. பசியோடு மக்கள் பட்டினியோட அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு போராடி கொண்டிருக்கும் போது நாட்டில் என்ன சுதந்திரம் இருக்குது? என்ன சுதந்திரம் இருக்குது? கிளீன் இந்தியான்னு கொண்டு வந்தவங்க யாராவது பேசுறாங்களா? அந்த அவர் வேணாம், கட்சிக்காரங்க. கிளீன் இந்தியா அதனுடைய தூதுவன், கிளீன் பண்ணக்கூடிய தூதுவனை படுத்து கிடக்கிறானே, துப்புரவு தொழிலாளி படுத்து கிடக்கிறானே, எப்படி கிளீன் இந்தியாவாகும்? இதேபோன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அனைத்து கட்சிகளும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். மேயர் பிரியா இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வர்றாங்க, பேசுறாங்களே காண்டி அவங்க கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றல. இன்னையோட 11 நாள் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில இரவானால் மழை வருவதற்காக நிச்சயமாக அவங்களுக்கு செவிசாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும். இல்லைன்னா இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவல்ல தான் போகும். ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் அழைத்து பேசினார். பனையூரில் நடந்த இந்த சந்திப்பின் போது தூய்மை பணியாளர்களின் அனைத்து விதமான போராட்டங்களுக்கும் தாவேக உறுதுணையாக இருக்கும் என விஜய் அவர்களிடம் உறுதியளித்துள்ளார். உங்களோட எல்லா விதங்களையும் நீங்க வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை, தூய்மை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்க பலமா இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்க கட்சி இயக்கமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ, நீங்க சட்ட உதவிகளா இருந்தாலும் வேறு உதவிகளா இருந்தாலும் எங்க கட்சி உங்களோட முழுமையா நின்று செயல்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. போராட்டம் தொடரும். அந்த எந்த நெருக்கடிக்கு உள்ளாகினாலும், கைது செஞ்சாலும், சிறையில் தள்ளினாலும் தனியார் மயத்துக்கு எதிரான போராட்டம் என்பது தொடரும். அரசு வேலை என்பது இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் 10லேருந்து 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த வேலையில தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். தூய்மை பணியாளர்களின் போராட்ட விவகாரத்தில் அரசு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்த அவர் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தனியார் மயமாக்குதலுக்கு எதிராக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ள தூய்மை பணியாளர்கள் போராட்டக் குழுவினர் எந்தவித அடக்குமுறை நெருக்கடிகள் வந்தாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வழங்கி கடந்த ஜூன் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கு நிலுவையில் உள்ள போதே தொழிலாளர் நீதிமன்ற அனுமதியின்றி தூய்மை பணிகள் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் பதிலளிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் கொடுத்து வழக்கை ஒத்திவைத்தார்.
இதற்கிடையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வினோத் என்பவர் அவசர முறையீடு செய்தார். அதனை தனி மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.